நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. யார் இவளோ? இளம் பெண்ணோ? இவ்விடம் வந்தது ஏன் வந்தாளோ அறியவில்லையே என் மனம். ஆனாலும் இவளுடன் பேசத் துடிக்கிறது. முன்பே இவளை அறிந்தவள் போல் என் உள்ளம் உணர்கிறது. இவளை நேசிக்க என் மனம் துடிக்கிறது. எப்படியும் என் ஆசை இவளிடம் கூறுவேன், இவள் அன்பை பெறுவேன் என்று மனம் எண்ணினான். யார் இவனோ? வசீகர உடல் படைத்தவனோ? என் உள்ளம் கவர்ந்த சிவனோ இல்லை சிறுவனோ? யானறியேன். ஆயினும் என் உள்ளம் இவனை நாடுகிறதே, இவன் பால் தேடுகிறதே. அது ஏன் என புரியவில்லை. என்னை ராசிக்க வந்தவனோ இல்லை என்னை வசப்படுத்த நின்றவனோ? அவனை நாடும் நிலை என்னவென்று தெரியவில்லை. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று தடுமாறினாள் ஆதிப்பெண்ணாள். அந்தன சிறுவன் ஆதிப்பெண்ணாளை பலவாறு புகழ்ந்து வர்ணித்து அவள் பேரலைகள் தான் தஞ்சம் அடைந்ததாக கூறி தன் ஆசையை வெளிப்படுத்துகிறான். அவள் அதற்கு, எனக்கு ஒரு மாங்கல்யமாவது கட்டிவிடு, இல்லை என்றால் ஒரு மாலையாவது சூட்டிவிடு, உன் இசைவுக்கு நான் பணிகிறேன் என்கிறாள். அதற்கு காலம் நேரமில்லை, காத்திருக்கவும் இடமில்லை. எனவே இக்கணமே உன்னை நான் அடைய வேண்டும். அதன் பின்னே உன்னை நிச்சயம் மனம் புரிந்து கொள்வேன் என உறுதியளிக்கிறான். முதலில் மறுத்தவள் பின்னால் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறாள். ஆதிப்பெண்ணால் தமது சம்மதத்தை தெரிவிக்கும் விதமாக பூங்கொத்தினை அந்தன சிறுவனிடம் கொடுக்கிறாள். இவ்வாறு இருவரும் சம்மதம் தெரிவிக்க அங்கே இன்பம் கூடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்கள் பாதம் பட்ட முட்கள் மலர்களாயின. மேகங்கள் இருள் சூழ்ந்த கொடையாகி உடல்களை மறைத்தன. தேவர்களும் கண் இமைகளை மூடிக்கொண்டனர். வானத்தாரும் வண்ண பூமாரி தூவினர். வசந்தத்தின் வாசல் திறந்திட, வண்டு அதில் தேன் உண்டிட, மகிழ்ச்சி பொழிந்திட, அம்பலத்தானின் ஆடலும் அரங்கேற்றத்துடன் அரங்கேறமானது அவ்விடம். மலைமகளின் மௌனமும் அவள் பெற்ற சாபமும் அங்கே தேய்ந்திடும் காலம் துவங்கியது. அதே வேளையில் இந்நிகழ்ச்சியானது காசி போனாலும் கர்மம் விடாது, கடவுளே ஆனாலும் விதியானது விடாது. ஜோதிடமோ ஜாதகமோ பஞ்சாங்க கணிப்போ கூறும் கூற்றானது சிறிதளவேனும் உண்மை என்பது இதன் மூலம் நிரூபணமானது. அதன் பிறகு ஆதிப்பெண்ணால் தன் சுயநினைவு பெற்றவளாய் தன் நிலை கண்டு புலம்பினாள், கதறினாள், கண்ணீர் விட்டாள். அவசரத்தில் தன்னை இழந்தது கண்டு தவித்து போனாள். இங்கு நிகழ்வுக்கு காரணமான அந்த அந்தன சிறுவனிடம் முன்பு கூறியது போல் ஒரு மாங்கல்யமோ இல்லை மாலையோ அணிவித்து என்னை மனைவியாக ஏற்றுக்கொடும்படி கெஞ்சி கூத்தாடினாள். ஆனால் அந்தன சிறுவனோ அவளை ஏற்கும் நிலையில் இல்லை. அந்த அந்தன சிறுவனோ அவளை ஏற்கும் நிலையில் இல்லை. காரியம் முடிந்ததும் வீரியம் பேசும் காரியவாதியாக விளங்கினான். அதனால் அவளை தொட்டபாவம் அவளை விட்டுவிட்டால் தீர்ந்துவிடும் என்று பரிகாசம் கூறினான். மாங்கனியை சுவைத்துவிட்டு பசி போக்கிவிட்டு அந்த மாங்கொட்டையை தூரே வீசி எறிவது போல அவளை அனுபவித்துவிட்டு உதாசீனப்படுத்தி பேசினான். அவள் பலமுறை கெஞ்சி கேட்டும் ஏற்க மறுத்தான். அவ்வேளையில் அந்தன சிறுவனை தேடி அமைச்சர் வரவும் ஆதிப்பெண்ணாளை தேடி